ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. எதுக்காக இந்த வீடியோனா, மோஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது என்னென்னா சிஆர்டி கற்றுக்கிறது. சிஆர்டி தான். இப்போ யூடியூப்பை திறந்தாலே சிஆர்டியை வச்சு ஒரு மாடல். இப்போது நீங்கள் ஒரு மாடல் போதும், எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும், ஸோ நான் ஒரு ஃபண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம், எனக்கு ஏதாவது ஒரு மாடல் இருந்தால் போதும், எனக்கு எஃப்எம்சியோ அதில் ப்ரைஸ் ஆக்ஷனோ இது மாதிரி ஏதாவது ஒரு மாடல் நீங்களாக அதில் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. சிஆர்டினா இது ஒரு மாடல் தான். இந்த ஒரு மாடலை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத கற்றுக்கலாம். ஸோ இதை போய் கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லித்தராங்க, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவங்க அதிகமாகவே சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நான் சொல்கிற சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. ஒன் பை ஒன்னாக செஷனாக எல்லாமே நடத்தியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு வந்து ஐசிடி படிக்கிறீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சேனல் மட்டும். இப்போ ஒரு 3 சேனல் சொல்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் அவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. தரமாக இருக்கும், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலை பார்த்து ஈஸியாக ஐசிடியை கற்றுக்கலாம். ஓகே, அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு சிஆர்டி படிச்சுட்டு டவுட் வந்துச்சுன்னா எங்கே போவீங்க? நான் சிஆர்டி படிச்சுட்டேன், நான் பேக் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லை, பிகினராக இருக்கீங்கன்னா நான் ஃப்ரீயாகவே கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃப்ரீ கிளாஸ் லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எந்தெந்த சேனலை பார்த்து ஐசிடி கற்றுக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சேனலை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சேனல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது இந்த சேனல் தான் பார்த்து படித்தேன். யூடியூப்பில் போயிட்டு சிஆர்டி பிரபுன்னு அடிச்சிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எடுத்தனே ஒரு சேனல் வரும். இதுதான். இந்த சேனல் போயிட்டு சேம் ஆஸ் வெல் அஸ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா ஸோ இவர் வீடியோ போட்டிருப்பார். சிஆர்டி வீடியோ, சிஆர்டி அன்லாக்டு வீடியோன்னு 2 இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ஒரு 3 வீடியோ கிட்ட போட்டிருக்காரு. இவர் ஃப்ரீயாக எடுத்த கிளாஸை தான் ஒரு வீடியோவாக போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்து பிகினராக இருக்கீங்கன்னா கற்றுக்கோங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு ஒரு கிளியரன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஹாரிஸ் விக்னு ஒரு சேனல் இருக்குது. ஹாரிஸ் விக்ஸ் இந்த சேனல் தான். இவரோட சேனல் போயிட்டு பிளேலிஸ்ட் போங்க. பிளேலிஸ்ட்டில் சிஆர்டி லெக்சர் தமிழ்னு போட்டிருக்காரா? ஸோ இந்த 12 லெசன் தான் அவர் சிஆர்டிக்காக போட்ட வீடியோ. ஸோ இது இல்லாமல் நிறைய பிரேக் டவுன் வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்து நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கலாங்கிறத கற்றுக்கலாம். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் பார்க்கணும். கடைசியாக லெக்சர் 1 இருக்குது பாருங்கள். இந்த லெக்சர் 1லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். சிஆர்டி ப்ராக்டிஸ் செஷன் இது மஸ்ட்டாக பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் சிஆர்டி கற்றுக்கிட்டாலும் இவர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறாரு அப்படிங்கிறத இதில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மஸ்ட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங்க்கும் வீடியோ போட்டிருக்காரு. 1 AM 5 AM அடுத்து 9 AM போடலை, அது ஃப்யூச்சரில் போடுவார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிஆர்டி லெக்சர் கற்றுக்கிறதுக்கு இந்த சிஆர்டி லெக்சர் 1 இருக்கா? ஸோ இது இந்த கிஸ் ஆஃப் டெத்து இந்த லெக்சர் ஃபஸ்ட்டு முடிங்க. லெக்சர் முடிச்சுட்டு இந்த சின்ன வீடியோ எல்லாமே பாருங்கள். ஒரு நல்ல சேனல் சிஆர்டி கற்றுக்கிறதுக்குன்னா இந்த சேனல் நான் சஜஷன் பண்ணுவேன். நான் இதுக்கு முன்னாடியே ஓரளவு எனக்கு சிஆர்டி தெரியும். நான் நோட்ஸ் வச்சு படித்தேன். ஸோ அது இல்லாமல் இவரதை பார்க்கும்போது எனக்கு மோர் டீட்டெயில் கிடச்சிச்சு. ஸோ இதை நான் நோட்ஸ் எடுத்து படித்தனால எனக்கு இன்னும் என்னோடய மாடலை டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் அதிகமாக இப்போ சிஆர்டி தான் யூஸ் பண்ணுறேன் என்னோடய என்ட்ரியில். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் அடுத்து நெக்ஸ்ட்டு என்னென்னா சிஆர்டி வெர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ தேர்டாக பார்க்க வேண்டிய சேனலை தான் நீங்கள். ஏன்னா அவர் இன்னும் வீடியோ அந்தளவுக்கு போடல, சிம்பிளாக ஒரு 4-3 வீடியோ தான் போட்டிருக்காரு. இந்த சேனல் தான். இவரோட பிளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. இவரோட பிளேலிஸ்ட்டில் சிஆர்டி சீக்ரெட் சீரீஸா? ஸோ இதுவா? இதுதான். ஸோ இவரோட சீரீஸில் போயிட்டு இவரோட சேனலில் போயிட்டு ஸோ இதில் ஒரு 3 வீடியோ போட்டிருக்காரு. இந்த 3 வீடியோவும் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து என்ட்ரி எப்படி எடுக்கலாம், இவரோட சேனலை பொறுத்த வரைக்கும்
ஒரு கிளியராக எப்படி என்ட்ரி எடுக்கலாம், அவர் எப்படி என்ட்ரி எடுக்கிறாரு, அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு டைமிங் வச்சு ஸோ தெளிவாக தலைவர் வந்து நிறைய பேசியிருந்தாலும் சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் அந்த 2 சேனல் முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு டவுட்டு கிளியர் ஆன மாதிரி இருக்கும். ஒரு டவுட் கிளியர் ஆனதுக்கான சேனல் மாதிரியே இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல சேனல், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சேனல்லாம் சஜஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு அவங்கள்ட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டால் அது உங்கள் விருப்பம். ஏன்னா இந்த 3 யூடியூப் சேனல்காரங்களுமே கோர்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கணும், பர்சனலாக போய் கற்றுக்குவாங்க. இது எந்த பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இது நான் பர்சனலாக லேர்ன் பண்ணி நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ ஃப்யூச்சரில் நான் போடுறேன் ஃப்ரீயாகவே 1 by 1. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சிஆர்டியை பற்றி ஃபுல்லாக கிளியராக சொல்லித்தரேன். சிஆர்டி சீரீஸ்னே ஆரம்பித்து பிகினர் கிளாஸு 1 by 1 போடலாம். அதுக்கு நீங்கள் சிஆர்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சிஆர்டியை பற்றி இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒரே வீடியோவில் கற்றுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரே ஒரு சேனல் பாருங்கள், இருக்கவே இருக்காரு நம்ம ஸ்பாட்டன். ஏன்னா ஸ்பாட்டனில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இப்போ ரீசெண்டாக போட்டது தான். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்தா கூட சிஆர்டியை சிம்பிளாக கற்றுக்கலாம். ஒரு சிஆர்டி யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல எடுக்கலாங்கிறத அவரே வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்து கூட நீங்கள் சிஆர்டி கற்றுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எப்போ அவரோட சேனல் நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த சேனல் போய்க்கோங்க. இது இது எதுக்கு சஜஷன் பண்ண, உங்களுக்கு எஸ்எம்சி கற்றுக்கிறதுக்காக சஜஷன் பண்ண ஒரு சேனல் இது. இதுலேயே அவங்களுக்கு சிஆர்டி பற்றி நிறைய வீடியோ இருக்குது, நிறையவே. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓஹெச்எல்சி, ஸோ இதுவும் கேண்டில் ரேஞ்சில் தான் வரும். இந்த பவர் கேண்டில் வித் பயாஸ் இருக்கா, ஸோ இதுவும் வரும். அண்ட் தென் இதாக இருக்குது பாருங்கள், C3 இன் தமிழ். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நான் உண்மையாக சொல்லணும்னா இங்கே பெய்டு கோர்ஸில் கொடுக்குற கண்டென்ட்டை விட இதில் நிறையாவே கண்டென்ட் இருக்குது. மஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்து படிங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்ன படிக்கிறோம் எல்லாத்துக்கும் டவுட் கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஆனால் கண்டென்ட்டு இதே கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகே, உங்களுக்கு அப்படி டவுட்டு கிளியர் பண்ணணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. ஓகே, நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன் டைம் உண்மையை ஒத்துக்கிறேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த சேனலை பெய்டு ஆக்கிடுவேன். கம்மியாக ஒரு அமௌண்ட்டில் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கலாம். ஸோ அப்போயாவது ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போவே பார்த்தா கூட ஒரு 60 பேரில் ஒரு 4 பேர் 3 பேர் தான் ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்காக தான். ஓகே, இந்த வீடியோ இப்போயே முடிச்சுக்கலாம். டாட்டா, பாய் பாய்.